நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் டெலகிராமில் உங்களோட ஃபோன் நம்பர் பயன்படுத்தாமையே உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூனிக்கான யூசர் நேமை பயன்படுத்தி நீங்கள் டெலகிராமில் பலவிதமான குரூப்புகளில் ஜாயின் பண்ண முடியும், சேட்டையும் உருவாக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பலவிதமான குரூப்புகளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுறதுனா சிம்பிளாக வந்துட்டு குரூப் லிங்கை ஜென்ரேட் பண்ணி ஷேர் பண்ண முடியும். ஸோ இதே போல் பலவிதமான தகவலை முன் வச்சு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னதாக சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோக்குள்ளே போயிடுவோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட், திருவண்ணாமலை. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் பலவிதமான மக்களும் பயனடைகிற வகையில் பலவிதமான ஆன்லைன் ஜாப்புகளை இவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டைரக்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. So Rishtec plus videos posted here are for educational purpose only and none of you should attempt to watch it and will never take any responsibility for it. நண்பா, டெலகிராமில் ஃபஸ்ட்டு எப்படி யூசர் நேமை க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருவோம். 3 டாட் அழுத்தி செட்டிங் அப்படின்ற பட்டன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூசர் நேம் அப்படின்னு ஒரு காலம் ஷோ ஆகும். இதை ஒரு முறை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் மக்கள் பயன்படுத்தாத ஒரு யூசர் நேமை யூனிக்காக உங்களுக்குன்னு க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை யூசர் நேம் உங்களுக்கு ஆல்ரெடி இதே போல் இருக்குன்னா கீழே வந்துட்டு அண்டர்ஸ்கோர் இதே போல் யூஸ் பண்ணி யூசர் நேமை ஜென்ரேட் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ண பிறகு இதே போல் உங்களுக்கு பாப்பப் வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு யூசர் நேம் ஜென்ரேட் ஆகிடுச்சு. அதாவது டெலகிராமை உங்கள் லிங்க்கை ஷேர் பண்ணுறதுக்கு ஃபோன் நம்பர் அவசியம் தேவையே கிடையாது. உங்கள் ஃபோன் நம்பரை மற்றவர்களுக்கு தெரியாமையே நீங்கள் உங்களுக்குன்னு சொல்லிட்டு யூனிக்கான ஒரு யூசர் நேம் உருவாக்கி இது மூலிமா அவங்க கூட வந்துட்டு கம்யூனிகேஷன், சேட் எல்லாமே உங்களால் பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் ஒரு குரூப்லேயும் வந்துட்டு உங்களால் அசஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு ஃபோன் நம்பர் ஷோ ஆகணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது. ஃபோன் நம்பர் ஷோ ஆகாமல் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூனிக்கான ஐடிக்கு தான் இந்த யூசர் நேம் அப்படின்றது பயன்படுத்தப்படுது. இப்போ பாருங்கள், காப்பி அப்படின்றத கிளிக் பண்ணி காப்பி எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நார்மலாக காப்பி எடுக்கும்போது அட்டுன்ற சிம்பிள் கிடைக்காது. ஸோ அட்டுன்ற சிம்பிள் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு முறை 3 டாட்டை கிளிக் பண்ணி மை ப்ரொஃபைல் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே உங்கள் யூசர் நேம் ஒரு முறை கிளிக் பண்ணும்போது காப்பி யூசர் நேம் அப்படின்றது ஷோ ஆகும். இதை கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய டெலகிராமில் செக் பண்ணாலும் சரி, இல்லை வேறு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கக்கூடிய டெலகிராமில் நீங்கள் அனுப்பினாலும் சரி, உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய யூசர் நேம் வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு ஒரு அக்கௌண்ட்டில் வந்துட்டு லாகின் பண்ணிவிட்டு செக் பண்ணுறதுல போய்ட்டு அந்த யூசர் நேம் செக் பண்ணுங்கள். அது டிஜிட்டல் ரைட்டர் சுரேஷ் அப்படின்றது தான் என்னோடய யூசர் நேமு. இப்போ பார்த்தீங்கன்னா சுரேஷ் ஜியோ அப்படின்றது ஷோ ஆகுது. அதாவது என்னோடய மெயின் கான்டாக்ட் நம்பரை என்னோடய ஃபோனில் நான் சுரேஷ் ஜியோன்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் அதோட யூசர் நேமு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யூசர் நேம் வந்துட்டு ஆல்ரெடி கிடச்சிருச்சு. ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா நீங்களாம் இந்த யூசர் நேமை பயன்படுத்தி தெரியாத நபர்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு மெசேஜே அனுப்ப முடியும். அதாவது யூசர் நேம்னா இந்த யூசர் நேம் வச்சு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய குரூப்லேயும் ஜாயின் பண்ண முடியும். இதே போல் இருக்கும். இதுக்கு ஃபோன் நம்பர்ன்றது கட்டாயம் கிடையாது. இப்போ வந்துட்டு யூசர் நேமை நீங்கள் எப்படி ஒருத்தங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்க டேரெக்டாக போய்ட்டு டெலகிராமில் எப்படி பேஸ்ட் பண்ணி செக் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஒருவேளை எனக்கு டெலகிராம் வந்துட்டு டேரெக்டாக பேஸ்ட் பண்ண தெரியல, நான் அந்த லிங்க் கிளிக் பண்ணாலே எனக்கு டெலகிராமுக்கு போகணும் அப்படின்னா அதையும் சுலபமாக செய்ய முடியும். அதுக்கு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நோட் பேடை சூஸ் பண்ணிக்கோங்க. புதுசாக ஒரு இது க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதில் உங்கள் யூசர் நேம் வந்துட்டு போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. டெலகிராமுக்கு இது நம்ம டைப் பண்ணுறதுனால https telegram.me இதே போல் போட்டுக்கோங்க. இதில் அட்டுன்ற வார்த்தை தேவைப்படாது. இதே போல் நீங்கிட்டு டிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு யூசர் நேம் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு டெலகிராம் ஐக்கான் ஷோ ஆகும். இதை கிளிக் பண்ணி டேரெக்டாக உள்ளார போகலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் லிங்க் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உதாரணத்துக்கு நீங்கள் வேறு ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டியில் ஷேர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு கூகுள் குரோமை சூஸ் பண்ணுறேன். இதில் ஷேர் பண்ணும்போது என்னோடய ப்ரொஃபைல் பேஜ் வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். ஸோ இதை பயன்படுத்தி சென்ட் மெசேஜ் அப்படின்றத கொடுக்கும்போது அவங்க டேரெக்டாக வந்துட்டு என்னோடய யூசர் ஐடிக்கு ஷேர் ஆக முடியும். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட யூசர் நேமை ஷேர் பண்ணி ஒரு குரூப்பில் இணையிறதாகட்டும் எதுக்காகட்டும் உங்கள் யூசர் நேமை பயன்படுத்தி டேரெக்டாக இணையிறதுக்கு இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். அதே நேரத்தில் ஒரு சேனலில் வந்துட்டு நீங்கள் புதுசாக, அதாவது நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சேனலாகட்டும் குரூப் ஆகட்டும், அதே போல் வேறு நபர்கிட்ட இருக்கக்கூடிய சேனல் குரூப் எது வேணுமாலும் இருக்கட்டும், உங்கள்கிட்ட இருக்கிறதுனா அன்லிஸ்டட் இல்லை ப்ரைவேட்டில் வச்சு கூட லிங்கை ஜென்ரேட் பண்ணி ஷேர் பண்ண முடியும். அதே தெரியாத ஒரு நபர்கள் வச்சுருக்கக்கூடிய சேனலில் வந்து எப்படி அவங்களோட சேனலுக்கான லிங்க் எடுக்கிறது அப்படின்றத பார்த்துருவோம்.
முக்கியமாக சேனல் ஆகட்டும் குரூப் ஆகட்டும் வேறு ஒரு நபர் அட்மினாக இருக்காங்க, நீங்கள் அந்த குரூப்பை வந்துட்டு மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த சேனல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு அந்த குரூப்பை வந்துட்டு ப்ரைவேட்டாக வச்சுருக்கக்கூடாது, பப்ளிக்காக வச்சுருக்கணும். அப்படி வச்சுருந்தா மட்டும்தான் அது பாசிபிள் ஆகும். இப்போ பாருங்கள், என்னோட மெயின் சேனலுக்கு வந்துட்டேன். இதில் சுரேஷ் டெக் பிளஸ் அப்படின்றது என்னோட மெயின் சேனலு. ஸோ இதில் வந்துட்டு ஒன்ஸ் நான் ஓகே பண்ணிவிட்டு இதே போல் வந்துடுறேன். கீழே பாருங்கள், உங்களுக்கு t.me அப்படின்றது காட்டும். ஒன்ஸ் இது முறை காப்பி எடுத்துட்டிங்க அப்படின்னா இது காப்பி ஆகிடும். இந்த காப்பி லிங்கை பயன்படுத்தி கூட உங்களால் வந்துட்டு வேறு ஒரு நபர்களுக்கு லிங்கை ஃபார்வர்ட் பண்ண முடியும். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேனல் வந்துட்டு பப்ளிக்காக இருக்கணும். அதாவது மற்ற நபர்கள் அனுப்பக்கூடிய சேனல் அப்படின்னா அது வந்துட்டு பப்ளிக்காக இருக்கணும். உங்களோட ஓன் சேனல் அப்படின்னா அது ப்ரைவேட்டாக இருந்தால் கூட ஒர்க் ஆகும். ஆனால் அது வந்துட்டு நீங்கள் லிங்க் நீங்களே தானே ஜென்ரேட் பண்ணுறீங்க உங்கள் சேனலில், அதனால் ஒர்க் ஆகும். இப்போ இதே போல் லிங்க் ஜென்ரேட் ஆகும்போது டெலகிராம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திக்குவாங்க. இல்லைன்ற பட்சத்தில் ஒரு சில இடத்துல இந்த லிங்க் வந்துட்டு வேலிட் இல்லாமல் ஒர்க் ஆகாமல் போகும். ஸோ இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் சுலபமாக வந்துட்டு ஒரு சேனலில் குரூப்பில் எல்லாமே உருவாக்கிக்க முடியும். இப்போ பாருங்கள், ஷேர் அப்படின்றத கொடுத்து நான் குரோம் அப்படின்றத கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், சுரேஷ் டெக் பிளஸ் அப்படின்றது 52 மெம்பர்ஸ் இருக்காங்க, 2 மெம்பர்ஸ் ஆனில் இருக்காங்க அப்படின்றத ஷோ ஆகுது. நண்பா, அந்த மெத்தடு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது உங்களுக்கு ஆகட்டும் இல்லை நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய குரூப் ஆகட்டும் அதோட லிங்க் எப்படி எடுக்கிறது, அதை எப்படி மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுறது அப்படின்றதில் அந்த வீடியோவை பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்குன்ற பட்சத்தில் ஃப்யூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி நண்பா.